வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் பார்க்கிருக்க வினாத்தால் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற காப்போதா சாதாரண தர பரீட்சையின் பகுதி 2இல் 2வது வினாவாக வந்த வரைவு தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். ஒருக்கா செய்து பார்த்துட்டு வாங்க கூட கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும். லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து பாருங்கள். இல்லை செய்து பார்த்து கொண்டே வீடியோவும் பாருங்கள், பிரச்சனை இல்லை. பயனுள்ளதாக இருக்கணும்னா கட்டாயம் நீங்கள் ஒரு எழுதணும். குறைஞ்சபட்சம் ஒரு கொப்பியில் எடுத்து எழுதினா மட்டும்தான் இது பிரயோசனமாக இருக்கும். இந்த வீடியோ எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறோன்றா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாடப்பிறப்பும் இது வினாத்தாள் வகுப்பு கொஞ்சம் வேகமாக தான் போகும். கொஞ்சம் ஆரம்பத்திலேருந்தே தெளிவாக படிச்சிருக்கலாமே அப்படின்னு சொன்னால் அந்த வகுப்புகளில் இணைந்து கொள்ளணும். நீங்கள் இல்லை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட தம்பி தங்கைகளையே முன்கூட்டியே இணைஞ்சு கொள்ளுங்க. சூம் மூலமானது ஒரு தொலைதூரமான கல்வி தான், ஆனாலும் பயனுள்ளதாகவும் இருக்கும். சில பிள்ளைகள் அதை மிஸ்யூஸும் பண்ணலாம், இல்லைன்னு நான் சொல்லவில்லை. கூடுதலான பிள்ளைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த அடிப்படையில் இணைந்து கொள்கிறேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னை கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தேவையான வினாத்தாள்கள் வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்க வேண்டுமென்றால் எங்களோட வைவர் வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப் இந்த லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு குழுவில் இருந்தால் இணைந்து கொண்டால் போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களும் அனைத்து குழுக்களிலையும் பதிவிடப்படும். சரி, வாங்க கேள்விக்குள்ளே போவோம். 2வது வினாவை கவனிங்க பிள்ளைகள். 2வது வினா வரைகிறதோட மட்டுமில்லை பிள்ளைகள், உயிர்த்தறிதலோட தொடர்புடையது. எங்களுக்கு இந்த வரைவுகின்ற பொதுவான வடிவம் இருபடிச்சார்பு தான். அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் எங்களுக்கு இருபடிச்சார்பு தான். இந்த இருபடிச்சார்புகளுக்கு நாங்கள் ஒரு 3 தலையங்கத்துக்கு கீழே படிக்கிறோம். ஒன்று சாதாரணமான ஒரு இருபடிச்சார்பு, அதாவது y சமன் எக்ஸ் வர்க்கம், ஏஎக்ஸ் வர்க்கம், எக்ஸுக்கு முன்னால் குணகமும் இருக்கலாம், ஏஎக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி என்ற வடிவத்தில் இருக்கிற ஒரு சார்பு. ஏ ஒரு நேரெண்ணாக இருந்தால் அது ஒரு இழிவுச் சார்பாகவும், ஏ ஒரு மறையெண்ணாக இருந்தால், எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் ஒரு மறையெண்ணாக இருந்தால் அது ஒரு உயர்வு சார்பாகவும் இருக்கும். அதை தவிர இந்த வடிவத்தில் எங்களுக்கு சிறப்பாக இந்த வடிவத்திலேயே வச்சுக்கொண்டு சிறப்பாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வேணுமெண்டா இந்த வடிவத்தை அச்சர கணிதத்தின் ஐடியாவோட நிறைவேற்க கோவை ஆக்குறதாகவோ இல்லை காரணிப்படுத்துகிற ஐடியாவுக்கோ கொண்டு போகலாம். அப்படி இல்லாமல் இந்த வடிவத்தை நோமலாக பார்த்து எங்களால் ஒரு சிறப்பான வடிவத்தையும் இங்கே சொல்லிடலாது. ரைட். அடுத்தது 2வது வடிவம் y சமன் எங்களுக்கு சிலபஸில் இருக்கிறது. அதுக்கு முன்னுக்கு குணகம் இல்லாத மாதிரி ப்ளஸ் ஓர் மைனஸ் எக்ஸக ஏ எக்ஸக பி என்று 2 காரணிகளின் பெருக்கமாக இருக்கிற வடிவம். இது ஒரு சிறப்பான வடிவம். இந்த வடிவம் எங்களுக்கு வரையாமல் சொல்லக்கூடியது நிறைவேற்க கோவை. இதை விரித்து பார்க்கும்போது எக்ஸ் வர்க்கம் அதுக்கு முன்னால் இருக்கிற குணகத்தோடு பார்க்கும்போது நேர் எக்ஸ் வர்க்கமாக வரும் என்று சொன்னால் அது இழிவு சார்பாக இருக்கும். மறை எக்ஸ் வர்க்கமாக இருந்தால் அது உயர்வு சார்பாக இருக்கும். அதை விட இந்த வரைவில் வேறு வடிவங்களை சொல்லலாம். இந்த காரணிகளின் பெருக்கமாக இருக்கிற வடிவம், அதாவது 2 பேர் பெருக்கி அந்த காரணிகளின் பெருக்கமாக இருக்கிற வடிவம், 2 காரணிகள் பெருக்கி எங்களுக்கு y பூஜ்ஜியமாகும். சில சந்தர்ப்பங்களில் y பூஜ்ஜியமாகும். ஸோ 2 காரணிகள் பெருக்கி பூஜ்ஜியம் வர்றது எப்போன்னு யோசிங்க. 2ல் ஒரு ஆள் பூஜ்ஜியமாக இருக்கிற சந்தர்ப்பத்தில். ஸோ இது எங்கே எக்ஸச்ச, அதாவது வைய பூஜ்ஜியமாகிற இடம் வரவை கீறாமலே சொல்லலாம். அது இதுதான் எங்களுக்கு உரிய கணக்கு. ரைட். அடுத்தது y சமன் என்ன ஒரு வடிவம் நிறைவேற்க கோவை. இதான் வழக்கமாக கொண்டு வந்தது. இந்த வருஷம் நான் நினைக்கிறேன் இந்த வருஷம் தான் இது மாறி இருக்கு. ப்ளஸ் ஓர் மைனஸ் எக்ஸக ஏ முழுவதின் வர்க்கம் ப்ளஸ் பி, ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க மைனஸ் பின்னு சொல்லுவாங்க. இதில் நான் போடுற ப்ளஸ்கள் சில நேரம் சில இடங்களில் மைனஸாக படிவிடும். அதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதை சொல்கிறது நிறைவேற்க கோவைக்குள்ளே எக்ஸ் இருக்கிற வடிவம். அதாவது மேலே இருக்கிற வடிவங்கள் எல்லாம் 1க்கு மேற்பட்ட இடத்துல எக்ஸ் இருந்தது. ஆனால் இங்கே மாறி எக்ஸ் தான் மாறப்போது. இப்போ சார்பு y அதுக்கேற்றா போல் y மாறும். ஸோ இந்த மாறி எக்ஸ் இந்த பெருமானம் ஒரு நிறைவேற்க கோவைக்குள்ளே இருக்குது. நிறைவேற்க கோவை தொடர்பாக ஒரு முக்கியமான முடிவு ஒன்று இருக்குது. ஒரு நிறைவேற்க கோவை பூஜ்ஜியத்தை விட சிறியதாக எடுக்க முடியாது. ஒரு நிறைவேற்க கோவை எடுக்கத்தக்க சிறிய பெருமானம் பூஜ்ஜியம். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் அது கூட்டுப்படுறதாக இருந்தால் y இந்த இழிவு பெருமானம் பி இந்த பெருமானமாக இருக்கும். அந்த நிறைவேற்க கோவை கழிவறதாக இருக்கிற சந்தர்ப்பம் மைனஸ் இருந்தால், அதுக்கு முன்னால் குணகம் மைனஸாக இருந்தால் எக்ஸ் இந்த கோவை நிறைவேற்க கோவை பூஜ்ஜியமாகிற சந்தர்ப்பத்தில் y இந்த உயர்வு பெருமானம் இருக்கும். அதான் அந்த எக்ஸ் வர்க்கத்து இந்த குணகம் ப்ளஸ்ஸாக இருந்தால் உயர்வு இழிவு சார் வேண்டும், மைனஸாக இருந்தால் உயர்வு சார் வேண்டும் சொல்கிறதுக்கான விளக்கம். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் கணக்குக்குள்ளே போகலாம்ன்ட்டு எல்லாம் இல்லை. நார்மலாகவே கணக்குக்குள்ளே போகலாம், நம்ம கிண தூரத்துக்கு போகலாம், ஒரு பயம் இல்லாமல் 10 மார்க்ஸ் எடுக்கலாம். இது இந்த சிலபஸில் இருக்கிற விளக்கத்தை நான் உங்களுக்கு சொன்னேன்.
ரைட். வினா இலக்கம் 2 கட்டாயம் வினா இலக்கம் பெருசாக வழியாக போடுங்க பிள்ளைகள், பாக்ஸுக்குள்ளே போடுங்க, அங்கே மேலேயே பாக்ஸ் இருக்குது சரிதானே, பாக்ஸுக்குள்ளே போடுங்க. அதில் நாங்கள் முதலாவது கேள்விக்குள்ளே போக போகிறோம். எங்களுக்கு முதலாவது கேள்வி என்னென்னா y சமன் fx, இது பழகிட்டோம், இது 2023 தான் ஃபர்ஸ்ட் டைமாக fx என்று வரும்போது குழப்பி விட்டோம். fx என்றா ஃபங்க்ஷன் ஆஃப் x, அதாவது எக்ஸிலான சார்பு. அது நிறைய இருபுக்கோவை இருப்பு சார்பாக இருக்கலாம், இருபடி சார்பாக இருக்கலாம், இல்லை ஓராம்படி சார்பாகவும் இருக்கலாம், நேர்கோட்டு வரவாக கூட இருக்கலாம். எக்ஸு மாற மாற வைக்கு மாறும், எக்ஸில் வை தங்கி இருக்கு அப்படி என்ற சந்தர்ப்பத்தில் எஃப்எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ஒரு ஏஎலுக்கான சொற்பதம் தான், ஆனால் கொஞ்சம் விளங்கினா ஓகே, அது சமன்பாடு சொல்ல விரும்பல, அதான் விளக்கம். y சமன் fxல் உள்ள ஒரு இருபடி சார்பின் ஆயிடை, ஆயிடை என்றால் y எக்ஸ் இந்த பெருமானம் சொல்லியிருக்கு, எக்ஸ் இந்த பெருமானம் சய2 தொடக்க நேர் 4 வரையான பெருமானங்களுக்கான வையை தான் போட்டிருக்கோம். சய 3க்கு இருக்கோன்னா இருக்கு, நம்ம அதை போடல. சய 3 போட்டால் அங்கேயும் வைக்கு ஒரு பெருமானம் பெறும். ஆனால் நாங்கள் எடுத்துக்கொண்ட அந்த வரைவு கீரை போகிற குறித்த பகுதி வந்து எக்ஸ் இந்த சய2 இந்த பெருமானத்திலேருந்து நேர் 2 வரையான பெருமானம். இதை பார்த்துலாம் பயப்படுறையில் கட்டாயம் இப்படி ஒரு சொல் அந்த கேள்விக்கு மேலே இருக்கும். அது அந்த வரைவை இந்த பகுதியை கீரை போகிறோம்ன்றதுக்கான தமிழ், அது நமக்கானது இல்லை. நீங்கள் கேள்விக்குள்ளே போங்க. இல் எக்ஸின் சில பெருமானங்களுக்கு ஒத்த வையின் பெருமானங்களை காட்டும் பூரணமற்ற அட்டவணை, இந்த ஒரு இடைவெளிக்கு தான் அந்த பூரணமற்ற என்று சொல் வந்தது, பூரணமற்ற அட்டவணை கீழே தரப்பட்டுள்ளது. இருபடி சார்பின் சமச்சீரை கருதி, கட்டாயம் சமச்சீரை மட்டும் தான் கருதி சொல்ல முடியும், ஏனென்றால் எங்களுக்கு சார்பின் சமன்பாடு தரவே இல்லை. ஸோ சமச்சீர் தன்மையை கருதி எக்ஸ் சமன் 2ஆக இருக்கும்போது வையின் பெருமானத்தை காண்க. எக்ஸ் 2ஆக இருக்கும்போது இங்கே வேற இங்கே சய5 சய5 0 0. ஸோ இதில் கட்டாயம் என்னவா இருக்க போகுது, 3 தான் வரும் அப்படின்றத நாங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ உங்களுக்கு முதலாவது கேள்விக்கு விட வந்து நேரடியாக சொல்ல வேண்டியான ஒரு கரைச்சலும் இல்லை, ரோமல்லக்கம் உண்டு. நேரடியாக அந்த விடையை நீங்கள் போட்டாலும் சரி, என்னை விட 3 போட்டாலும் சரி, இல்லை கொஞ்சம் விளக்கமாக நான் போட போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன சொல்லலாம், எக்ஸ் சமன் 2 ஆகும்போது வைந்த பெருமானம் அப்படின்னு போடலாம் சரிதானே. நீங்கள் நேரடியாக 3 அவ்வளவும் போதும், அது தேவையில்லாத. y சமன் 3 சரி, அதுவும் பிரச்சனை இல்லை, 3 அவ்வளோதான் காணும். அந்த இடைவெளி என்ன, இடைவெளி ஒரே ஒரு இடைவெளி, அந்த இடத்துல 3 வரணும், அவ்வளோதான் முடிஞ்சு. ரோமல்லக்கம் 2 இப்போ நாங்கள் நினைக்கிறேன் பொருத்தமான ஆள்கூட்டு தளத்தில் வரை போன்ற வரைய சொல்லுவியோம். என்ன நியம அச்சு தொகுதிகளுக்கு உகந்த அளவிடை, உகந்த அளவிடைனா பொருத்தமாக இருக்கணும். சின்னனா கீறி போட்டு சார் நான் சரியாத்தன அளவிடையில் கீறிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. உகந்த அளவிடை, உகந்த அளவிடையையும் பயன்படுத்தி மேற்குறித்த அட்டவணைக்கேற்ப இருபடி சார்பின் வரைவு தாளில் வரைக. நான் இதில் பார்க்குற ஒரு மிகப்பெரிய தவறு என்னென்னா, இந்த எக்ஸாம் ஹோலில் பிள்ளைகளோட நிற்கும் போது பாடசாலையில் இந்த வரைவுக்குறது ஒரு பெரிய அரமணத்தியால் வேலையாச்சு வந்து அது 3 மார்க்ஸுக்குரிய கேள்விடா. நீ தேவையில்லாமல் அந்த கேள்வியில் நிறைய நேரத்தை மினக்கெடுத்தினா அங்கால உனக்கு வேறு பேப்பர்கள் கேள்வி செய்ய முடியாமல் போயிடும். பொழுதுபோகையில் அப்படின்னா வேறு ஏதாவது செஞ்சுட்டு இருக்கலாம். எங்களுக்கு நேரமே மட்டும் 3 மணித்தியாலுமே பேப்பருக்கு காணாது. இதில் வரைவுகிறதுக்கு நேரத்தை எடுக்கிறது அப்படின்னா வையச்ச கீறுவான், மேலேருந்து நம்பர் போட்டு வருவான், பிறகு பார்ப்பான் அச்சச்சோ பிழைச்சி போச்சு அறக்குவான், அங்கே கீறுவான் இங்கே கீறுவான், சார் இன்னும் ஒரு வரைவுத்தாள் தாங்கோ என்று கேட்பான், தருவாங்க இன்னும் ஒரு வரைவுத்தாள் தாங்கோன்னு கேட்டு பெரிய குழப்பம் அடித்து விட்டுருவாங்க சரிதானே. ஆகவே ஒரு வரைவுத்தாளை சரியாக பிளான் பண்ணு. எக்ஸ் சின்ன பெருமானத்தை பேர், எக்ஸில் மறையில் 2 பேர், நேரில் 4 பேர். ஸோ என்னுடைய வையச்சு கொஞ்சம் இடப்பக்கமாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ நீ வையச்சு எடுத்துக்கொள், ஒன்றும் யோசிக்காது. ஏன்னா தாராளமாக பெட்டிகள் இருக்குது, 16 பெட்டி இருக்குது. இங்கே 2 அங்கால 4 6 அலகு, 6 அலகுன்னு 2 பெட்டி எடுத்தால் 14 போதும். ஸோ 12 போதும், 12 போதும், அங்கே 4 பெட்டி மிச்சம். ஸோ நீ பயப்படாமல் ஒரு கூட கீறு, அதெல்லாம் சரியாக வரும் ரைட். அதே மாதிரி இப்போ நாங்கள் வையச்சிந்த பெருமானங்களை பார்த்து எக்ஸச்சை கீறுவோம். வையச்சிந்த மிகப்பெரிய பெருமானம் நேரில் 4 மறையில் 5. ஸோ 9 அலகு 2 படி 18 27 பெட்டி கிடக்கு. ஸோ நீ தாராளமாக பயப்படாமல் மேலே 4 கிட நடுவுலையே கீறு, பயப்படாமல் அச்சுக்களை கீறு. அச்சுக்களை கீறிட்டு நீ என்ன செய்யலாம், அச்சுக்களுக்கு முதலாவது ஓர்டர் இதுதான் பிள்ளை. நீங்கள் தேவையில்லாமல் என்ன செய்வீங்க, கண்ட வாட்டுக்கு போவீங்க, நம்பர் எல்லாம் போட்டு அச்சுக்களை கீறு. அடுத்தது அச்சுக்களுக்கு பேர் வை, எக்ஸ் அச்சு y அச்சு. அடுத்தது உற்பத்தி குறி 2 பேற்றையும் 0, பிறகு தான் பிரிக்க வரணும். 2 பட்டிக்கு வரல, 1 2 3 4 தேவையானதை மட்டும் எழுதுறேன். 2 பட்டிக்கு இதில் ஒரு பிரச்சனை விடுவாங்க என்னென்னா, இதில் வந்து 0 கொஞ்சம் நேரம் எழுத முடியலை, இந்த கீழே எழுத முடியலைன்னா அது அடுத்த அச்சு வெட்டி கொண்டு போகிறதால இந்த கோணரில் இருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் கோணரில் எழுதினாடி பாவம் தானே, இடம் கொஞ்சம் மட்டுமட்டாக இருக்கு ரெண்டிட்டு கொஞ்சம் இடவழி விட்டு எழுதி பழகிருப்போம். அந்த இல்லை, இது வந்து விகிதமாக இருக்கணும். இது 2 பட்டினா இதுவும் 2 பட்டி தான், மறை 1 மறை 2.
இது 2 பெட்டிக்கு ஒரு அலகு 1 2 3 4 இடம் தான் தேவைப்பட்டது. இதுலேயும் அதே பிரச்சனை வரும் பிள்ளைகள் கவனம். இந்த மறை ஒன்றுன்றது சட்டியா இந்த இடத்துலேருந்து 2 பெட்டிக்கு இல்லையா, மறை 1 மறை 2 மறை 3 மறை 4 மறை 5. இது முழுக்க நீங்கள் பென்சிலால் மட்டும் பயன்படுத்துங்க. இதில் நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும்ன்ற கோரம் நீல கலர் எல்லாம் பயன்படுத்துகிறேன். நீங்கள் முழுக்க பென்சில். நான் இதில் சோப்பு கலர் கூட பயன்படுத்துவேன், ஏன்னா கொஞ்சம் தெரியணும், வரைவு தெரியணும்ன்றதுக்காக. ரைட், நீங்கள் முழுக்க பென்சில். எக்ஸ் மறை 2 இருக்கும்போது வையந்த பெருமானம் மறை 5, மறை 2 இருக்கும்போது மறை 5 இந்த அடுக்கு. எக்ஸ் இந்த மறை 2 வையந்த மறை 5. எக்ஸ் மறை 1 இருக்கும்போது 0. எக்ஸ் பூஜ்ஜியமாக இருக்கும்போது y 3 மாறியா குழப்பி விடுறதில்ல. எக்ஸ் 0 y 3 இது மறை 1 எக்ஸ் y 0. y 0 எக்ஸ் ஹெச்சில் இருக்கும், எக்ஸ் 0 y ஹெச்சில் இருக்கும், குழப்பிக்கொள்ளக்கூடாது. எக்ஸ் 1 இருக்கும்போது y 4, எக்ஸ் 2 இருக்கும்போது என்னடா இது ஜூம் கிளாஸ் தானே நடக்குது. ஒரு இவ்வளோ பேரும் அமைதியாக இருந்தால் எனக்கே டவுட் ஆகிடுது, ஜூம் கிளாஸ் தானா. அப்படி கதைக்காமல் இருக்க மாட்டாங்களே, நல்லா துடியோட்டமான வகுப்பே. ரைட், ஓகே. எக்ஸ் 2 இருக்கும்போது 3. புள்ளி குறிக்கிறாலேயும் இது ஒரு பெரிய சிக்கல். என்ன புள்ளி இப்படித்தான் போடுறதா சார், இது பழைய முறை. இல்லை புள்ளடி போடுறது புது முறை. பெருசாக பொட்டு மாதிரி வச்சு விட்றாங்க, அது புத்தகத்தில் இருக்கிற முறை. அது ஒரு அப்ளிகேஷனால் வந்ததாம். இது 3மே நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது. இது இப்படித்தான் போடணும் அப்படித்தான் போடணும்னு எந்த பிரச்சனையும் இல்லையா, நீங்கள் அது சரியாக போடக்கூடாது. எக்ஸ் 4 இருக்கும்போது y மறை 5. ரைட், இப்போ நாங்கள் என்ன செய்வோம், வரைவை கீறுறதுக்கு ஒரு சின்ன ஐடியா. இந்த திரும்பல் புள்ளியில் ஒரு சின்ன கிடை கூட போட்டது முறியாமல் கீறணும். புள்ளியில் கையால் தான் கீறணும். சார் என்ன சார் இது அடிமட்டம் வச்சுக்கிற அது என்னன்றா கொஞ்சமாக உள்ள நோக்கி வளையுதே உங்களோட புள்ளிகளே. ஸோ நீங்கள் என்னென்னு முறிச்சு கீறுவீங்க, முறிச்சு கீறக்கூடாது. ஏன்னா எல்லா புள்ளிகளையும் கீறினா அது எப்படி வருமன்றதை நீங்கள் உத்தேசமாக கீறுறீங்க. கிட்டத்தட்ட இந்த கோட்டுக்குள்ளால் போகும்ன்ற உத்தேசமாக கீறுறீங்க. ஸோ கட்டாயம் கையால் தான் கீறியாகணும். சில பிள்ளைகள் இந்த கடைசி நீளமான கோட்டை மட்டும் அடிமட்டத்தால் கீறுவாங்க, அதுக்கு புல போட மாட்டோம். புல போடுறே இல்லை, ஆனாலும் அது கூட சரியானது. ஒப்பமாக நீங்கள் கையால் தான் கீறணும். கையால் கீறுங்கன்ற நேரம் அடிமட்டம் வச்சு கீறுறதுக்கும் அடிமட்டத்தை வச்சு கீறுங்கூடாண்டு சொல்கிற பாடங்களுக்கு கையால் கீறுறதும் அது பொதுவான மனித இயல்பாக்கும். அது ஒரு சின்ன சண்டை பிடிப்பாங்க பொதுவாக இந்த மாணவர்கள்கிட்ட. மாணவர்கள் ஏதோ வேணுமென்று எதிராக செய்யணுமென்று சில பிள்ளைகள் இருக்கிறீங்க, நான் உங்களை சொல்லலை, சில பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட அந்த குணம் இருக்கும். ரைட், இப்போ இந்த வரைவு இதுக்கு கீழே போகாதா? போகும், கட்டாயம் போகும். அது அதோட லிமிட் இல்லை, அதோட நிற்காது, அங்கேயும் போகும். ஆனால் எங்கே போகுமென்று தெரியாததால் அதான் அங்கால கீறுறது இல்லை. அது எந்த புள்ளியை நோக்கி போகுமென்று தெரியாதல்லோ, அதனாடி கீறுறே இல்லை. அங்கால கீறினாலும் பிழையெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒரு குற்றம் இல்லையா. ஸோ நம்ம அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. சரியா பிள்ளைகள்? வரைவு ஒப்பமான வலை கீறியாச்சா? சரி, இதுக்கு இப்போ நாங்கள் என்னென்னு சொல்ல போகிறோம். இந்த 2 ரோமன் இலக்கம் 2க்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நீங்கள் நேராக அடுத்த கேள்விக்கு போயிட்டே இருக்கலாம். இல்லை ஒரு விட கொடுத்துட்டு போனால் நல்லமென்று யோசிக்கிற பிள்ளைகள் வரைவுத்தாளில் அப்படின்னு போட்டு விடும். ரைட், அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி என்னென்னா, சில நேரம் பி பாட்டு வரும், அப்படி இல்லை. ரோமன் இலக்கம் 1 போயிட்டு ஏபி என்று சின்னனா உள்ளதான் வருது பாட். ரோமன் இலக்கம் 3 அதில் ஏ பகுதி வரைவும் எக்ஸச்சும் இடைவெட்டும் இரு புள்ளிகளின் ஆள்கூறுகளையும் எழுதுக. வரைவும் எக்ஸச்சும் குழப்பிக்கொள்ளக்கூடாது. இந்த வரைவுன்றது இந்த சிவத்த கலர் கோடு, எக்ஸச்சுன்றது இந்த கிடைக்கோடு. இந்த எக்ஸச்சும் இடைவெட்டும் இரு புள்ளிகளின் ஆள்கூறு. எக்ஸச்சு எங்கே வெட்டுதுன்னு கேட்டால் மறை 1, நேர் 3. அது இல்லை, ஆள்கூறு கேட்டது. அப்புறம் அதுக்கு நீங்கள் வேற விட கொடுக்கிறீர்கள். ஆள்கூறு என்று சொன்னால் எக்ஸுன்னு சொல்லி வையன்னு சொல்லணும். இந்த இடத்துல மறை 1 எக்ஸ் y 0 ஆள்கூறு பிரெக்கெட்டுக்குள்ளே சொல்லப்படணும் கட்டாயம். இதில் இல்லைன்னா புல மற்றும் என்று போடலாம், இல்லை கம போடலாம். நீங்கள் அடுத்த புள்ளி எங்களுக்கு 3, 0 ஆள்கூறு கேட்டது பிள்ளைகள். பிறகு மறை 1, 3 பிரெக்கெட் இல்லாமல் போடலாம். அது எப்போண்டா எக்ஸை வெட்டுகின்ற எக்ஸின் பெருமானங்கள், அது கேட்கவில்லை. ரைட், y 0 இருக்கும் எக்ஸின் பெருமானம், அது கேட்கல. இந்த முறை கேட்டது ஆள்கூறு. இந்த 2 இடத்துல விட்டுது, அந்த 2 புள்ளிகள் ஆள்கூறு சொல்லப்படணும். இதில் தான் நீங்கள் தவற விடுறதுக்கான முக்கியமான இடங்கள். ஆள்கூறுன்னா ஆள்கூறு சொல்லணும். ரைட், பி பார்ட் கேள்விக்கு போவோம்.
மேலே குறிப்பிட்ட இரு புள்ளிகளும் ஆள்கூறுகளை கருதி, இரு புள்ளிகளினதும் ஆள்கூறுகளை கருதி தரப்பட்டுள்ள இருபடி சார்பின் வடிவம், இந்த வடிவம் அந்த வடிவத்தை எழுதிடுவோம், அப்புறம் யோசிப்போம். y சமன் மைனஸ் எக்ஸ் சக q நினைக்கிறேன், எக்ஸ் சக p, எக்ஸ் சக p, அடுத்தது எக்ஸ் சக q, இந்த வடிவத்தில் எடுத்துரைக்கட்டுமா. வழக்கமான சார்பிந்த சமன்பாட்டில் இந்த பி கியூக்கு பதிலாக பெருமானம் இருக்கும். அந்த பியையும் கியூவையும் கண்டுபிடிக்கிறது தான் எங்களோட வேலை. ரைட். ஸோ இப்போ நாங்கள் இந்த வடிவத்தை கண்டுபிடிக்கணும். முதல் இந்த வடிவத்தை பற்றி நமக்கு தெரியணும். இந்த வடிவத்தில் இருக்கிற சிறப்பு என்ன? இந்த வடிவம் இரண்டு காரணிகளின் பெருக்கமாக இருக்கிற வடிவம். இரண்டு காரணிகளின் பெருக்கமாக இருக்கிற வடிவத்தில் நமக்கு சொல்லக்கூடியது என்னென்றா, y எங்க பூஜ்ஜியமாக்கும், y எப்போ பூஜ்ஜியமாக்கும் என்றதை சொல்லலாம். y எப்போ பூஜ்ஜியமாகும்? y ஒரு அச்சர கணிதமாக யோசிங்க பிள்ளைகள். ரெண்டு பேர் பெருக்கி எங்களுக்கு பூஜ்ஜியம் பெறணுமெண்டா ஒன்றில் இவர் பூஜ்ஜியமாக இருக்கணும் அல்லது மற்ற காரணி பூஜ்ஜியமாக இருக்கணும். எங்களுக்கு வரைவுல ரெண்டு இடத்துல எக்ஸ் y இந்த பெருமானம் பூஜ்ஜியமாகுது. எங்க வரைவுல ரெண்டு இடத்துல y இந்த பெருமானம் பூஜ்ஜியமாகுதுண்டா, இது நான் உங்களுக்காக விளக்கத்துக்காக எழுதுறேன். நீங்க பேப்பர்ல இதெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லையா. ஒன்று இந்த இடத்துலையும் y ஒருக்கா பூஜ்ஜியமாகுது, அதே மாதிரி இந்த இடத்துலையும் y ஒருக்கா பூஜ்ஜியமாகுது. அந்த முதலாவது டைம் y பூஜ்ஜியமாக்கின எக்ஸ் இந்த பெருமானம் மறையொண்டு, ரெண்டாவது டைம் y பூஜ்ஜியமாக்கின எக்ஸ் இந்த பெருமானம் 3. அதான் அந்த மேலே சொன்ன அந்த புள்ளிகள், அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. மேலே சொன்ன அந்த புள்ளிகள் தான் அது என்ன. ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்யணுமெண்டா, இதில் அப்படியே போடும். இந்த y பூஜ்ஜியமாக்கின ஒரு சந்தர்ப்பம் இந்த கோவை பூஜ்ஜியமாயிட்டு, அந்த நேரம் அது பூஜ்ஜியமாக இருந்திருக்காது. அது எப்போண்டா எக்ஸ் மறையொண்டாகும் போது இந்த கோவை பூஜ்ஜியமாகுது. சரி, இந்த கோவை பூஜ்ஜியமாகணும், எக்ஸ் மறையொண்டா இருக்கும் போது பூஜ்ஜியமாகணும்னா பூஜ்ஜியமாக போறால் பி தான். அப்போ இங்கே மறையொண்டு இருக்கு, இதில் என்ன போட்டால் பூஜ்ஜியம் பெறும். இங்கே மறையொண்டு இருக்கு, மறையொண்டோட என்னத்தை சேர்த்தா இந்த கோவை பிரக்கெட்டுக்குள்ளே இருக்க இந்த குட்டி கோவை பூஜ்ஜியமாகும். நேரொண்ட போட்டால் தான் பூஜ்ஜியமாகும். வெரி குட். அதே மாதிரி என்ன ஒரு டைம் இது பூஜ்ஜியமா இல்லாத டைம்ல என்ன ஒரு டைம் எக்ஸுக்கு நான் 3 போடும்போது அது இந்த கோவை பூஜ்ஜியமாக எடுத்துக்கொள்வோம். ஏன்னா ரெண்டுல ஒன்று, ஏன்னா இது பூஜ்ஜியமாக இது மறையொண்டுக்கு தான் பூஜ்ஜியமானா 3க்கு பூஜ்ஜியமாகாது. எக்ஸுக்கு 3 போடும்போது இந்த கோவை பூஜ்ஜியமாகுது என்று எடுத்துக்கொண்டால் எக்ஸுக்கு 3 போடணும், பட் இது பூஜ்ஜியமாகணும்டா கியூ என்ன பெருமானமாக இருந்திருக்க வேண்டும்? மறை 3ஆக இருந்திருக்கணும். சரிதானே. ஸோ இப்போ நாங்கள் பியும் கண்டுபிடிச்சிட்டோம், கியூவும் கண்டுபிடிச்சிட்டோம். முன்னுக்கு இருக்க மைனஸ் என்ன? இது உயர்வு சார்பு நிறைவேற்க கோவையாக வரும்போது அந்த எக்ஸ் வர்க்கத்தை இந்த விரிச்செழுதும் போது எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னால மைனஸ் இருக்கணும். அதுக்கு தான் அவன் மைனஸ் போட்டிருக்கு. நம்மட வேலை இல்லை, அது எங்கட வேலை இல்லை. சில நேரம் ப்ளஸ் ஓர் மைனஸ் வந்தால் சாய்ஸ் பண்ண வேண்டி இருந்திருக்கும். அது எங்களுக்கு சாய்ஸ் பண்ண வைக்கல, நமக்கு நேரடியாக தந்துடுறாங்க. ப்ளஸ் ஓர் மைனஸ் இந்த மாதிரியே இருந்திருந்தால் நாங்கள் கண்டுபிடிச்சிக்க வேண்டி இருந்திருக்கும். ப்ளஸ் என்றா இழிவு சார்பு, இது இழிவு சார்பு இல்லை உயர்வு சார்பு, ஆகவே மைனஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்க வேண்டி இருந்திருக்கும். அந்த பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ண இந்த சார்பை கொடுக்கல, நம்ம கண்டுபிடிச்ச இந்த செயவழி தான் இருக்கு. சமன்பாடை கொடுப்போம். y சமன் கட்டாயம் எக்ஸும் வையும் இருக்கும். எக்ஸுக்கு பெருமானம் தான் போட்டுற இல்லை, மைனஸ் எக்ஸ் இருக்கும். பிக்காக மட்டும்தான் பெருமானம். பிக்காக என்ன பெருமானம் பெறப்போகுது? எக்ஸாக 1, கியூக்காக எக்ஸாய 3. இதுதான் அந்த மேற்குறித்த சார்பு. இதை வேற வடிவத்தில் கொடுக்கலாம். இதை விரித்தெழுதி மற்ற வடிவங்களுக்கு மாற்றலாம். இதை வேறு என்ன ஒரு வடிவத்திலையும் கண்டுபிடிச்சிக்கலாம். இதே சமன்பாட்டை உயர்வு புள்ளியை வச்சும் கண்டுபிடிச்சிக்கலாம். அது உங்களுக்கு தெரிந்த பழைய கதை. பட் எங்கள்கிட்ட கேட்டது இதுதான். இந்த வடிவத்தை எடுக்கணும்னா என்ன எக்ஸை இடைவெட்டுகின்ற புள்ளிகள் தான் எங்களுக்கு இந்த வடிவம் தரும். உயர்வு புள்ளியை பற்றி வச்சு பெற்றுக்கொள்றேன்டா, சும்மா ஒரு கதைப்பாம் சொல்லுங்க பிள்ளைகள். உயர்வு புள்ளியை வச்சு பெற்றுக்கொள்றேன்டா, இங்கே மேலே கதைக்கிறேன். உயர்வு புள்ளியை வச்சு பெற்றுக்கொள்றேன்னா மற்ற வடிவம் புள்ளிகள் அந்த கீழே y சமன் பிளஸ் ஓர் மைனஸ் எக்ஸக ஏ பிளஸ் பி வடிவிலான சார்பந்த சமன்பாடு. எக்ஸக ஏ முழுவதின் வர்க்கம் பிளஸ் பி வடிவிலான சார்பந்த சமன்பாடு. இப்போ இதுக்கும் இந்த கேள்விக்கு சம்பந்தமே இல்லை, சும்மா சொல்கிறேன்னா எக்ஸக ஏ பிளஸ் பி முழுவதின் வர்க்கம் எக்ஸக ஏ முழுவதின் வர்க்கம் பிளஸ் பி வடிவம். இதில் பிளஸ் வருமோ மைனஸ் வருமோ? இது என்ன சார்பு? உயர்வு சார்பு. அப்போ பிளஸ் வருமோ மைனஸ் வருமோ? மைனஸ் தான் வரும், பிளஸ் வராது. ரைட். ஸோ இந்த நிறைவேற்க கோவை பூஜ்ஜியமாகிற இடத்துல இந்த உயர்வு பெருமானம் வந்திருக்குது. இந்த உயர்வு பெருமானம் என்ன? இந்த நிறைவேற்க கோவையில் இருக்கிற சிறப்பு அது 4. அப்போ இந்த நிறைவேற்க கோவை பூஜ்ஜியமாகிற நேரம் y 4 ஆகணும்டா அந்த 4 தந்தது b தான். ஏன்னா b இந்த பெருமானம் தான் 4 இருந்திருக்கணும். ஆகவே தான் இந்த நிறைவேற்க கோவை பூஜ்ஜியமானாலும் 4 என்ற பெருமானம் yக்கு வந்திருக்கும். ஸோ b என்ன?
4. இந்த நிறைவேற்க கோவை பூஜ்ஜியமாகணும்னா அந்த இடத்துல y 4 இருக்கிற அந்த இடத்துல x இந்த பெருமானம் 1 x 1 போடணும். ஆனால் நிறைவேற்க கோவை பூஜ்ஜியமாகணும். ஸோ a என்னவாக இருந்திருக்கணும்? மறை 1 இருந்திருக்கணும். ஸோ சார் இந்த சமன்பாடு சொல்லுங்க. y சமன் மைனஸ் எக்ஸ் சய 1 முழுவதின் வர்க்கம் சக 4 வாரன்றுங்கோ. இதுவும் அதுவும் வேறு வேறையா இருக்கு. இது வேறு வடிவம், இது வேறு வடிவம். ரெண்டையும் விரிச்செழுதி சுருக்க ஒரே வடிவம் ஒரே விடைக்கு வரும். அது மற்ற வடிவம் இந்த வடிவத்துக்கு வந்து நிற்கும். ரெண்டையும் விரித்தெழுதி சுருக்கினா நான் வேணும்னா ஒரு ரெண்டுக்கும் இந்த வரைவு கீறி காட்டுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கீறி காட்டுடுமா சும்மா டக்கண்டு ஒரு இந்த சமன்பாடை போட எனக்கு வரைவு தரம் பிள்ளைகள். நான் அப்படியே பட்டுன்னு அந்த வரைவை கீறி காட்டணும். இதெல்லாம் சும்மா விளக்கத்துக்காகவா? நீங்கள் அப்புறம் இது இப்படி தான் எக்ஸாமுக்கெல்லாம் கொடுக்கணுமா? அது இல்லை, இது உங்களோட கதைக்கிறேன் விளக்கத்துக்காக. முதலாவது நாங்கள் கண்ட வடிவத்தை போடுவோம். y சமன் சொல்லுங்க பிள்ளைகள். பிராக்கெட்டு மைனஸ் பிராக்கெட்டுக்குள்ள எக்ஸ் சக 1 சக 1 ஆகுமனே சக 1 திரும்ப பிராக்கெட்டுக்குள்ள எக்ஸ் சய 3 பாருங்க. சரி ஓகே பாருங்க. இந்த ஓகே இந்த 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 வரைவை நாங்கள் அங்கே ஏற்கனவே கீறி இருக்கோம் பாருங்க இந்த புள்ளிகளை வச்சு. ரைட். இப்போ நான் அடுத்த வரைவையும் கீற போகிறேன். அதாவது நாங்கள் கண்டுபிடிச்ச அடுத்த வடிவத்திலையும் கண்டுபிடிச்சு நாங்கள் தானே அதையும் கீறுவோம். அதை ஒருக்கா சொல்லணுமா? திரும்ப அங்கே போயிடாது. y சமன் மைனஸ் பிராக்கெட்டுக்குள்ள எக்ஸ் சய 1 பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி சக 4. இது வந்து இந்த இருபடி சார்புக்குள்ள நிறைவேற்க கோவைக்குள்ள எக்ஸ் இருக்கிற வடிவம். ஒரு சின்ன மிஸ்டேக், வர்க்கம் போடையில். கட்டாயம் வர்க்கம் போட்டால் தான் ஜவன்பாடா. பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி வர்க்கம் போட்டு பிறகுதான் சக 4. இப்போ பாருங்க இந்த வரைவை கீறி முடிய சரியா நான் பிளேஸ் பண்ண போகிறேன். தான் போட போகிறேன். போட்டோன்னே அந்த அதே வரைவுக்கு மேலே தான் சிவப்பு கலரும் வரும். அதனால இது மறைஞ்சிடும். பிறகு நீங்கள் யோசிக்கிறீங்களா சிவப்பு கலராக மாற்றிட்டாரு யோசிக்கிறீங்களா ப்ளேஸ் பண்ண போகிறேன் பாருங்க. அப்படியே அதுக்கு மேலே நீளத்துக்கு ரெண்டும் ஒன்று தான். ரைட். ரெண்டும் இது வேறு வடிவம், இது வேறு வடிவம். எங்களுக்கு அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்கள்கிட்ட கேட்டது இந்த வடிவத்தில் எடுத்து வைக்கணும். அது வந்து வழக்கமாக கேட்கப்படுகின்ற வடிவம். அதை கேட்கல இந்த முறை கேட்டது இது. கிளியரா பிள்ளைகள்? ரோமன் லக்க 4க்கு போகும் பிள்ளைகள். கோடு y சமன் 1 ஆனது வரைவை a, b ஆகிய புள்ளிகளில் இடைவெட்டுகின்றது என கொள்வோம். முதல்ல அதை தீர்வோம். y சமன் 1 என்ற கோடு எப்படிப்பட்டது? y அச்ச 1க்குள்ள ஆள வெட்டி கொண்டு போற இந்த கோடு. இதுதான் y சமன் 1. இந்த y சமன் 1 ஆன கோடு இந்த வரைவை வடிவா பாருங்க. y சமன் 1 ஆனது a, b ஆகிய புள்ளிகளில் இடைவெட்டுகின்றது என கொள்வோம். அதையும் போட்டுருவோம். a, b ஆகிய புள்ளிகளில் இடைவெட்டுகின்றதுண்டா இந்த புள்ளி, அந்த இடைவெற்ற இந்த புள்ளிக்கு பேர் a, இந்த புள்ளிக்கு பேர் b. a, bல இடைவெட்டுகின்றது என கொள்வோம். சரிதானே? அந்த y சமன் 1 போடணும். என்னென்னா இங்கே ரெண்டாவது வரைவு வரைஞ்சதால கட்டாயம் இதுதான் y சமன் 1 போடுறது நல்லம். அதுக்காக எந்த புள்ளியும் குறைக்கப்படாது என்றாலும் போடுறது நல்லம். a, bல இடைவெட்டுகின்றது என கொள்வோம். கேள்விக்கு வருவோம். y பெரிது 1 இருக்கும் எக்ஸின் பெருமான ஆயிடையை காண்க. அதாவது இந்த கோடு கீறித்தான் நாங்கள் அது y பெரிது 1 கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். y இந்த பெருமானம் 1 விட பெரியதாக இருக்கின்ற எக்ஸ் இந்த பெருமானம். ஏன்னா எக்ஸ் தான் தீர்மானிக்கிறது நீ என்ன இடத்துல நிற்கணும் என்று வைய. இதிலிருந்து நாங்கள் வரைவு y இந்த பெருமானம் எப்படி மாறுதுன்றது தான் இந்த வரைவில் காட்டியிருக்கோம். ஸோ இதில் ஒரு சின்ன விளக்கத்துக்காக உங்களோட கதைக்கிறேன்டா. இது இந்த வரைவு வழியை கொண்டு போகிறேன். இந்த இடத்துல எக்ஸ் இந்த பெருமானம் மறை 2 இருக்கிற சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு லேசர் லைட் வந்து படும். எக்ஸ் இந்த பெருமானம் மறை 2 இருக்கிற சந்தர்ப்பத்தில் y இந்த பெருமானம் மறை 5, மறை 4, மறை 3, மறை 2, மறை 1, 0, 1. இதுக்கு மேலே இருக்கிற எந்த ஒரு இடத்திலே தான் y இந்த பெருமானம் மறை 1 விட நேர் 1 விட பெருசு. y பெரிது நேர் 1 இது வரைக்கும் தான். இதுக்கு பிறகு நேர் 1 விட சின்னனாக வெளிக்கிடுது. அப்போ முதல்ல நாம கண்டுபிடிக்க வேண்டியது இவர் சொல்ற அந்த குறித்த பகுதியை கண்டுபிடிக்கணும். ரோமன் லக்க 4 இவர் சொல்ற y பெரிது 1 காணப்படும் எக்ஸின் பெருமான வீச்சு. அப்போ முதல்ல y இந்த பெருமானம் எந்த இடத்துல 1 விட பெரிது அந்த வரைவில் கண்டுபிடி. நீ இதுக்காக இந்த வரைவில் கூடலாம் கீறணும் இல்லை, நான் உங்களுக்காக விளக்கத்துக்கு கதைக்கிறேன் பிள்ளைகள். இந்த இடத்துல y இந்த பெருமானம் எக்ஸால் கூட கருதாங்க.
y இந்த பெருமானம் ஒன்றை விட பெரிது. இதில் இருந்து இப்போ y இந்த பெருமானம் ஒன்றை விட பெரிது. அதிகரிக்கிறது குறைகிறது என்று சொன்னால் சில நேரம் பாதியிலேயே நின்றும். இது y பெரிது ஒன்று ஒரு விஷயம் மட்டும்தான் சொன்னது. ஸோ இந்த இடத்துல துவங்குது. அந்த இடத்துல எக்ஸ் இந்த பெருமானம் என்ன, இந்த இடத்துல எக்ஸை கொண்டு வந்த எக்ஸ் இந்த பெருமானம் என்னன்னு இங்கே நோக்கி போகணும். இந்த இடத்துல எக்ஸ் இந்த பெருமானம் இங்கே நோக்கி போகணும். ஸோ இந்த குறித்த வீச்சுக்குள்ள எக்ஸ் பயணித்த நேரத்தில் தான், இந்த குறித்த வீச்சுக்குள்ள எக்ஸ் பயணித்த நேரத்தில் தான் வரைவு ஒன்றை விட பெரிதாக இருந்தது. இந்த வீச்சு 0 மறையில 0 அந்த இடங்களை பெருமானத்தை படிக்கணுமா, மறையில மறைப்பக்கம் எண்ணிக்கை இங்கே என்னணும், அப்புறம் இங்காலன்றது வல பக்கமான்றையில் மறை திசை இடது பக்கமா, மறை 0.7க்கும் நேர் 2.7 காண வரும் நினைக்கிறேன். இந்த வரைவு கொஞ்சம் வளைஞ்சிட்டு நேர் 2.7 காண வரும் பிள்ளைகள் கொஞ்சம் நீங்க பாருங்கவா. 2.7க்கும் இடையில எக்ஸ் பயணிக்கின்ற சந்தர்ப்பத்தில் சார்பு ஒன்றை விட y இந்த பெருமானம் ஒன்றை விட பெரிதாக இருந்தது. சரி, அப்ப நான் இந்த வீச்சை கொடுக்குறேன். அது இடைப்பட்டது என்று நாடி முன் அந்த வீச்சை சொல்றேன்டா. எக்ஸ் இந்த பெருமானம் 0 மறை 0.7க்கும் நேர் 2.7க்கும் இடையில இருக்கும் போது, இடையில இருந்தா 0.7 விட எக்ஸ் பெரிதா இருக்கணும், அதே நேரம் 2.7 விட சின்னனாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த பகுதிக்குள்ள வரைவு நிற்கும். ஆனால் இதில் நாங்கள் கட்டாயம் கேட்க வேண்டிய 2 கேள்வி இருக்கு. சமன் வருமா? ஆனால் இங்கே சமன் இல்லாத நாடி சமன் வராதுன்னு நம்பிக்கையோடய போகலாம். எதுக்கு உங்களுக்காக கதைக்கிறேன். இந்த இடத்துல சமன் போட்டிருந்தால் அந்த இடத்துல ஒன்றுக்கு அனுமதி இல்லை, ஒன்றை விட பெரிதாக இருக்கணும்னு சொன்னது. ஸோ அந்த ரீசனால 2 இடத்துலையும் சமன் வராது. கட்டாயம் இந்த 2 கேள்வி கேட்டு தான் போகும். ஆனால் இந்த வீச்சு மிக இலகுவாகவே எங்களால் சொல்லிடும். அதுக்கு ஒரு ப்ளஸ் ஓர் மைனஸ் 0.1 கொடுத்தது பிள்ளைகள். 0.1 அதாவது 2.6 இஞ்ச தசம் ஒன்று குறைவாகவும் சொல்லியிருக்கலாம், கூடவாகவும் சொல்லியிருக்கலாம். அப்போ 0.6 போட்ட பிள்ளைக்கும் சரி வரும், 0.8 போட்ட பிள்ளைக்கும் சரி வரும். அதே மாதிரி இங்கே 2.6 போட்ட பிள்ளைக்கும் சரி வரும், 2.8 போட்ட பிள்ளைக்கும் சரி வரும். அப்போ விடைகள் சாய்ஸ் பண்ணலாம், ஆனால் சரியான விடைன்றது நடுவில் இருக்கிறது தான். ரைட். அது மட்டும் இல்லை, ஏபியின் நீளம் யாது, ஏபி இந்த நீளம் யாது. ஏபிய நீளம் அன்றைக்கு நாங்கள் பொதுவாக அடிமட்டத்தால் அளந்து பலந்திருப்போம். இது நாங்கள் விகிதத்துக்கு எடுத்ததா, அதாவது அலகுகள்னு சொல்றது. இதுலேருந்து இங்கால 0.7 இங்கால 2.7. ஸோ ரெண்டையும் கூட்டணும். ஏபி இந்த நீளம் அப்படின்றது ஏபி சமன் மொத்த நீளம் மறை திசை நேர்த்திசை என்று இல்லை தானே நீளத்துக்கு. இது ஏ பகுதி பி பகுதி அப்படி வந்தது என்ன, ஏ பகுதி பி பகுதி. ஏபி இந்த நீளத்தை காண்றதுக்கு அங்கால 0.7 இங்கால 2.7 ரெண்டையும் கூட்டினா 4 ஒரு மிச்சம் 3.4 அலகுகள். இந்த விடைகளை நீங்க பெற்றுக்கொண்டதுக்கு ஏற்ற மாதிரி இங்க ஒரு மாறுதல் ஏற்படும். அதனாடி அது அந்த விலகல் 0.2 இருக்கலாம். அதாவது உங்களுக்கு இந்த விடை 3.2 3.3 3.4 3.5 3.6 இந்த 4 விடை 5 விடை சரியான விட, மிகச்சரியான விட 3.4. ஆனால் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று நடந்து பிள்ளைகள் ஒரு அடிமட்டத்தை வச்சு அளந்ததால 6.8 சென்டிமீட்டருக்கும் விட புள்ளி கொடுக்க சொல்லி வந்தது. ஆனால் எதிர்பார்க்கப்பட்டது அலகு ரீதியாக, அதாவது அடிமட்டம் வச்சு இல்லை, அந்த பெட்டிகளை எண்ணி சொல்லணும். அலகு 2 பெட்டி ஒரு அலகு 2 எண்ணணும். சரிதானே? 2 இதை கூட்டி போட்டு போடலாம், அவ்வளோதான். புள்ளி திட்டத்தை சொல்கிறேன், மார்க் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள். 10 புள்ளிகளும் அப்படி பிரிச்சுக்கப்பட்டிருக்கின்றா இந்த இடைவெளியை நிரப்புறதுக்கு உண்டு. வரைவுத்தாள் அச்சுக்களை தெரிவு செய்கிறது, புள்ளிகள் குறிக்கிறது, வரைவு ஒப்பமான வளையும் சேர்த்து 3. இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்வோம். அடுத்தது இந்த ஆள்கூறில் கவனம். ஆள்கூறுகள் கட்டாயம் ஒவ்வொரு ஆள்கூறுக்கும் ஒவ்வொரு புள்ளி. பிரக்கெட் இல்லை என்றால் புள்ளி இல்லை, கட்டாயம் அந்த ஆள்கூறாக இருக்கணும். வரைவு இந்த சமன்பாடை கெஸ் பண்ணி சொல்றதுக்கு ஒரு புள்ளி, சமன்பாட்டுக்கு தான் புள்ளி. அதுக்கப்புறம் இந்த வீச்சுக்கு 2 புள்ளி. இதில் ஒவ்வொரு பிழைக்கு ஒவ்வொரு புள்ளி குறைக்கணுமா. இதில் சில பிழை இருந்தால் இந்த ஒவ்வொன்று குறையும். இது வீச்சுக்கு 2 புள்ளி. அதுக்கு பிறகு இந்த நீளம் எங்களுக்கு சொல்லப்பட்டதுக்கு 1 புள்ளி. அவ்வளவுதான். இந்த குறித்த இந்த வினாவுக்கு எங்களுக்கு 10க்கு எத்தனை. ரைட். கொஞ்சம் இந்த கேள்வி விளங்கப்படுத்துறதுக்கு நேரம் கூட எடுக்கும், ஆனால் கேள்வி செய்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ பெரிய நேரம் எடுக்காது. நான் விளங்கப்படுத்தும் போது கூடுதலான நேரம் எடுக்கும், உங்களால் செய்ய இயலும்னு நினைக்கிறேன் வேகமாக. என்ன?